தினமும் காலையில 30 நிமிஷங்கள் டாய்லெட்ல தேவைப்படுதா? சில நேரங்கள் அதை விட அதிகமான நேரம் டாய்லெட்ல இருக்கீங்களா? நீங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க, கழிவுகள் வெளியாயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதிக அழுத்தம் கொடுக்கறதுனால முகமெல்லாம் சிவந்து போகுது. அதிக நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால உங்களுடைய கால்கள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா கடைசி வரைக்கும் கழிவுகள் எதுவுமே வெளியேறாம தான் நீங்க டாய்லெட்டை விட்டு வெளியே வர்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறீங்க. இதே உங்களுடைய தினசரி பழக்கமா இருக்கா? அப்படி உங்களுக்கு தொடர்ந்து பல நாட்கள் இருக்கு அப்படின்னா இது சாதாரண மலச்சிக்கல் பிரச்சனை தான், 2 நாள்ல சரியாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில நேரத்துல இந்த கழிவுகள் வெளியேறதுல மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க, அது மொத்தமும் இறுகி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுடும். உங்களுக்கு நீண்ட காலம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படிங்கறது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா தான் இந்த நிலை ஏற்படுது. இத ஃபீக்கல் இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபீக்கல் இம்பாக்ஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலான கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கழிவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எந்த இடத்துல இது ஸ்டக் ஆகி நிக்குது அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க தினமும் டாய்லெட்ல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகும் போது எது வரைக்கும் நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம ஹோம் ரெமெடிஸ் செய்யறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்ப சாதாரண கான்ஸ்டிபேஷனுக்கும் இந்த ஃபீக்கல் இம்பாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொதுவா இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன்ல கழிவுகளை வெளியேற்றுறதுல உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அதனால நீங்க அதிக நேரம் டாய்லெட்ல இருக்க வேண்டியதா இருக்கும். அவங்க முயற்சி செய்யும் போது கொஞ்சமாவது அந்த கழிவுகள் வெளியேறும். இதனால உங்களுக்கு தற்காலிகமாகவாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா நான் சொன்ன அந்த ஃபீக்கல் இம்பாக்ஷன் அப்படிங்கிற நிலை வரும்போது அதுல ஈரத்தன்மை எதுவுமே இல்லாம அது ரொம்பவும் கடினமா மாறி இருக்கும். இந்த கழிவுகள் எல்லாம் மொத்த குவியலா ஒண்ணு சேர்ந்து நம்முடைய குடலோட கடைசி பகுதிக்கு வந்து சேருது. இந்த இடத்துல இருந்து வெளியேற முடியாம தான் அது அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல இருந்து கேஸ் வெளியாகிறதுல கூட சிக்கல் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க டாய்லெட் போகணும்னு ட்ரை பண்ணாவே ப்ளீடிங் ஆகும். இப்போ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கும் இந்த ஃபீக்கல் இம்பாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ஃபீக்கல் இம்பாக்ஷன்ல கழிவுகள் ஏன் இவ்வளவு கடினமா மாறுது? நம்ம பெருங்குடல் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த கழிவுகள் பெருங்குடலுக்கு வருதோ அப்பெல்லாம் தண்ணீரோட சேர்ந்துதாங்க இருக்கும். அந்த சமயத்துல அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரை இந்த பெருங்குடலோட சுவர்கள் உறிஞ்சி வச்சுக்கும். இது எப்பவுமே நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே சமயத்துல பெருங்குடல் கொஞ்சம் நெகிழ்ந்து இந்த கழிவுகளை கொஞ்சம் முன்னாடி தள்ள பார்க்கும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட பயன்படுத்துறோம்னா அந்த டியூபை நம்ம அழுத்தும் போது தானே பேஸ்ட் வெளியாகுது. அப்படி அந்த பேஸ்டோட டியூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை மாதிரி தான் இந்த பெருங்குடலும் வேலை செய்யுது. இப்ப அந்த கழிவுகள் மெதுவா நகர்ந்துகிட்டே வருது. இந்த கழிவுகள் அதிக நேரம் குடல்லையே இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் இந்த குடல் எடுத்துக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. இதனால இந்த கழிவுகள் எல்லாமே ரொம்பவே கடினமா மாறுது. இப்படியே அது பல நாட்கள் இருக்கும் போது அது இன்னும் கடினமாகி அதால அசைய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதனால இந்த கழிவுகள் நிறைய நாட்கள் குடல்லையே இருக்கு? அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. சில பேர் தண்ணீர் ரொம்ப குறைவாதான் குடிப்பாங்க. சில பேர் டாய்லெட் வரும்போது போகாம கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அதுக்கு அவங்க பிஸியா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல சில சமயம் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த சமயத்துல கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டை தவிர வெளியில எங்கேயுமே டாய்லெட் போறது பிடிக்காது. இதே நிலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போதுதான் இந்த கழிவுகள் அதிக நேரம் உங்க குடல்லயே இருக்கு. காய்கறிகள் பழங்கள் எல்லாம் ரொம்ப குறைவா சாப்பிடுறதுனாலயும் இந்த நிலை ஏற்படுது. சில வகை மருந்துகளை சாப்பிடும் போதும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படுது. இரும்பு சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகள், அசிடிட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள், பிபிக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள், வலி மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போதும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படுது. முக்கியமா வயதானவர்கள் மருந்துகள் நிறைய பயன்படுத்துறதுனால இந்த பவல் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கும் குறைய ஆரம்பிக்கும். இதனால வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிக அளவுல ஏற்படுது. நீங்க சாப்பிடுற மருந்துகளாலதான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை நீங்களா உங்க இஷ்டத்துக்கு நிறுத்தக்கூடாதுங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுடைய அட்வைஸ் படி நீங்க அதை மாத்திக்கலாம். சரிங்க, இது நார்மல் கான்ஸ்டிபேஷன் கிடையாது, அதை விட மோசமா ஆயிடுச்சு நம்முடைய நிலைமை அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது?
பொதுவா இந்த பவல் மூவ்மெண்ட்ஸ் குறையறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான ரெமெடிஸை நீங்க செய்யும் போது அதனால உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆனா பல நாட்களா உங்களால டாய்லெட் போகவே முடியல, எந்த கழிவுகளுமே வெளியேறல, அப்படியே அடைச்சு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதை ஒரு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையா பார்க்காதீங்க. இப்படி சாதாரண ஒரு கான்ஸ்டிபேஷன் இந்த ஃபீக்கல் இன்ஃபெக்ஷனா மாறும்போது சில விதமான குழப்பமிக்க அறிகுறிகளை நம்ம உடம்பு வெளிப்படுத்தும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாட்களா அவங்களுக்கு டாய்லெட் போக முடியாம இருந்திருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா லேசா அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஏற்படுது. அப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த வறண்ட கெட்டியான கழிவுகள் அங்கேயே தாங்க இருக்கு. ஆனா அதுக்கு மேல சேரக்கூடிய அந்த கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அது லீக் ஆகி வெளியேறும். அப்பதான் அது லூஸ் மோஷன் மாதிரி நமக்கு தெரியும். அதனால உங்களுக்கு நிறைய நாள் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற சமயத்துல திடீர்னு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் சரியாயிடுச்சு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த பிளாக்கேஜ் அப்படிங்கறது அப்படியே தான் இருக்கு. இதே மாதிரி தாங்க சம்பந்தமே இல்லாத இன்னொரு அறிகுறியும் நம்ம உடம்பு காட்டுது. இந்த ரெக்டம், அதாவது இந்த மலக்குடல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் யூரினரி பிளேடரும் பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த ரெக்டம் பகுதியில கடினமான இந்த கழிவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குவியலா இருக்கும் போது அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய யூரினரி பிளேடர்ல அழுத்தத்தை உருவாக்குது. இதனால சில பேருக்கு யூரினை கண்ட்ரோல் பண்றது ஒரு கஷ்டமா இருக்கும். சிலருக்கு பிளேடர்ல ஒரு அழுத்தம் ஏற்படுது. எல்லா யூரின் ப்ராப்ளமே கான்ஸ்டிபேஷனால தான் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா இப்ப வயதானவங்களுக்கு நிறைய நாளா கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, அதே சமயத்துல இந்த யூரின் பிரச்சனையும் புதுசா உருவாகுது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க டாக்டர் கிட்ட சொல்லணும். அடுத்ததா இந்த ஃபீக்கல் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா அதை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதிக அளவுல பிரஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்க அதிகமா அழுத்தம் கொடுக்கும் போது உங்களுடைய ரெக்டம் பகுதியில வலி ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ப்ளீடிங்கும் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலை ரொம்ப வலிக்கும். நீங்க எவ்வளவு அதிகமா அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கழிவுகளை அவங்களே வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை தான் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபீக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டே வேறங்க. சாதாரண கான்ஸ்டிபேஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டோ அது மாதிரி இதுக்கு கிடையாது. முதல் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடினமான கழிவுகளை ரொம்ப சேஃபா வெளியேற்றணும். அதுக்கு டாக்டர்ஸ் சப்போசிட்டரி அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. இதுக்காக உங்களுடைய ரெக்டம் பகுதியில ஒரு மருந்தை வச்சு தருவாங்க. சில பேருக்கு டாக்டர்கள் இனிமா பயன்படுத்துறாங்க. இந்த முறையில தண்ணீரை ரெக்டம் வழியா உள்ள செலுத்தி அந்த கடினமான கழிவுகளை கொஞ்சம் லூஸ் ஆக்கி வெளியேற்ற முயற்சி பண்ணுவாங்க. அது ரொம்பவே கடினமா இருக்கு அப்படின்னா டாக்டர்கள் அதை சிறிய சிறிய துண்டுகளாக்கி அதை வெளியேற்றவும் முயற்சி பண்ணுவாங்க. இதனாலதான் இந்த ஃபீக்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம ஹோம் ரெமெடிஸ் பயன்படுத்துறதுனாலயோ அதுக்கான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா உடனே சரி பண்ண முடியாது. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்கதான் செய்யணுமே தவிர இதெல்லாம் நீங்களே செய்யறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சரிங்க, இந்த ஃபீக்கல் இன்ஃபெக்ஷன் சரி செய்யறதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நார் சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும். நீங்க இட்லி, தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பாரும் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். எப்பவுமே சட்னி கூட தான் இட்லியும் தோசையும் சாப்பிடணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்க உப்புமா செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா அதை அப்படியே பிளெயினா தயாரிக்காம அதுல பீன்ஸ், கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட நீங்க சேர்த்து செய்யலாம். கீரைகள், வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், காய்கறிகள்ல கூட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிடலாம். பச்சை பயிறு, காராமணி, கருப்பு சுண்டல் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க. பழங்கள்ல கொய்யா, பப்பாளி, ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடலாம். சிறுதானியங்கள்ல ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் கூட நீங்க பயன்படுத்தலாம். இப்படி பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இது எல்லாத்தையுமே உங்களுடைய தினசரி டயட்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உணவுகள் எல்லாத்துலயுமே நார் சத்து இருக்கு. இந்த உணவுகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தண்ணீர் நிறைய குடிக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஆனா உங்களுக்கு ஹார்ட்ல, கிட்னில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அதன்படி பயன்படுத்துங்க. தினமும் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்ப டாய்லெட் வந்தாலும் அதை அடக்கி வைக்காம முடிஞ்ச அளவு அதை உடனே வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்க, இந்த கான்ஸ்டிபேஷனுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த ஹோம் ரெமெடிஸை எப்ப நம்ம நிறுத்திடணும்? உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையோட சேர்த்து அதிக வயிற்று வலி, வாந்தி,
ஜுரம், கேஸ வெளியேத்துறது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்றதை நிறுத்திட்டு உடனே டாக்டரை போய் பார்க்கணும். நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களை நீங்க சாப்பிட்டீங்களா, மருந்து எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கறத நம்ம எப்பவுமே கேட்போம். ஆனா அது கூடவே சேர்த்து எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களால டாய்லெட் போக முடியுதா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா பலரும் அதை சொல்றதுக்கு ரொம்பவே கூச்சப்படுவாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியமிக்க குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.